ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம உடன் ஸ்டிக்மாவோட பார்ட் 7 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ண பார்க்கலாம். லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவராக நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஐடியா வருது. அப்போ நம்மளால் கேம் ஐட்டம்ஸ் எல்லாம் செல் பண்ணி ரியல் லைஃப்பில் காசு எடுக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சவுல் லேண்ட் இருக்கும்ல, அதான் நம்ம யூரஸ் இருக்க இடம். அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறான். அங்கே போயிட்டு எல்லா மான்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட அவன் லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொள்கிறான். அங்கே இருக்க மான்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பயங்கர டேஞ்சரஸாக இருக்கும். கிட்டத்தட்ட யூரோஸோட கார்டியன்ஸ் தான் இவங்கெல்லாம். இவங்களே வந்து பார்த்திங்கன்னா போட்டு போலன்னு பழகிறான். கொஞ்ச நேரத்தில் அது ரீஸ்பான்மே ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு கேம்னா அது ஒரு கோடோட எக்ஸிக்யூஷன் தானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது லூப்பில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதில் அந்த கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்பான் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைக்ஸு அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவன் பயங்கரமாக இது பண்ணுறான். கிட்டத்தட்ட அவன் பயங்கரமாக வந்துட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறான். எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு க்ரீடினஸ் அதிகமாகிட்டே போகுது. அதாவது ரொம்ப ஆசைப்பட்டே போகிறான், பேராசைப்பட்டே வந்து பார்த்திங்கன்னா போகிறான். அதுவும் இல்லாமல் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேம் தானே, திரும்ப ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் அடித்து கொண்டுக்கிட்டே இருக்கான். பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் லாபம் பார்க்குறான் பையன். கிட்டத்தட்ட நீ இதுக்கு மேலே ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டவுன்மே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. பில்கேட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வேர்ல்டுலேயே ரிச்சஸ்டான ஒரு ஆள் இவர் தான். மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டருமே இவர் தான். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஒரு 1,20,000 வான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சம்பாதிக்கிறாரு ஒரு செகண்டுக்குமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு நாள் பில்கேட்ஸ், அதாவது இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு $100 பண்டில் கீழே இருந்துச்சான். அதை பார்த்துட்டு அவர் எடுக்காமல் அங்கேருந்து ஓடிட்டாராம். இப்போ அங்கே போய் அவர் எடுத்துருந்தாருன்னா அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அது என்னன்னு புரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இங்கே மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்கிறான். பயங்கரமான இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். கிட்டத்தட்ட ஒரு 100 waves கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறான். அது ஒரு மணி நேரம் வரும். அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபார்மிங் பண்ணுறான். கிட்டத்தட்ட அது ஒரு 15 பில்லியன் கோல்டு. ரியல் லைஃப்பில் 15 பில்லியன் வான் கேஷாம். அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறான். ஆல்ரெடி கொடுத்த அந்த லெக்சர் படி அவர் பில்கேட்ஸோட ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாருக்கு 500 மில்லியன் வானா. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் அவரோடையுமே அதிகமாக சம்பாரிச்சிட்டேன், கிட்டத்தட்ட 15 பில்லியனு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா காசு சம்பாரிச்சிட்டு லாம்பகினி காரு, அதுக்கப்புறம் அந்த கோல்டன் வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கூலிங் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதெல்லாம் எடுத்து ரோட்டில் வந்து போகிற பொண்ணு எல்லாருமே இவனே பார்க்குது. அப்படியே பையனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த காரை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு ஷோ காமிச்சிட்ருக்கான். போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ தான் பையன் என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் கம்பத்தில் விட்டுறான். அந்த காருமே வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடுது, டேமேஜ் ஆகிடுது. என்னோட லேம்போ ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேறு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின்னு போகிறான். இப்போ நம்ம க்ரோனோ லைஃபோட CEO இருக்கார்ல, அவரை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி லாஸ்ட்டில் போகும்போது பயங்கரமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. பிரசிடென்ட் இருக்கார்ல, அவருமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்கல. அவன் வந்து பயங்கர சந்தோஷமாக போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வாங்குறான். அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு ரைஸ் கேக் எடுத்துகிட்டு போய் நெய்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். காலிங் பெல் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த நெய்பருமே வெளில வராங்க. இந்தாங்க ரைஸ் கேக், நான் அவங்களோட புது நெய்பர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். முன்னாடி பார்த்தா நம்ம கேப்டன் லவ், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரியலைஸே பண்ணுவான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்க்குறான். அவங்களுமே வெளில வராங்க. பார்த்தோன்னே பையன் வந்து பார்த்திங்கன்னா மயங்கிடுறான். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் கேப்டன் லவ் மீட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. இப்போ திரும்பியுமே அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு புது கிரியேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருது. அந்த வேலி ஆஃப் த டெட்டில் கிரேவ் ஆஃப் த மார்டல்ஸில் ஒரு புது கிரியேச்சர் வருது. யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூரோஸோட இன்னொரு ஹெட்டு. உள்ளே வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஹியூமன்ஸ்லாம் இங்கே வருவாங்க, அந்த அளவுக்கு இதுவாகிருச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருப்பான். அப்போ தான் அங்கே இருக்க கார்டியன்ஸ்லாம் யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, உங்களோட மாஸ்டரே நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த பைப் மாதிரி இறக்கி அவங்களோட எனர்ஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடறான். செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து இது பண்ணுறான். எப்படி சொல்கிறது, உறிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே அங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாவ ஆரம்பிக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இவன் வந்துட்டு அங்கே ரீச் பண்ண ஆகிறதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறான். அதனால் நம்ம ஹீரோவாலையுமே எதுவுமே பண்ண முடியாது. தான் காட்டுறாங்க நம்ம யூரோஸோட ட்ராகன் இருக்கு இல்லையா, அதோட லாஸ்ட் ஹெட், அதான் ஒரு தலை வந்து காணாமல் போயிடும்ல, அந்த தலை தான். உன்னோட பவரே வந்து
இந்த மாதிரி வைப் பண்ணி இருக்குது தான். ஸோ பவர்லாம் அதாவது இந்த இது இருக்குல்ல எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இவனோட வேலையே. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவ் பற்றி காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்பர் 1 ஐடல். ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே நம்பர் 1 ஐடலு. ஸோ பேர் ஹான்சராங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சின்ன வயசில் எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு வாட்டி அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம லவ்வுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் டக்குன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு செகண்ட் இந்த பேண்ட்டியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வச்சு பார்ப்பாங்க. சே அப்போலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி எனக்கு வந்து கேம் விளாட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் சொன்ன டைம் ஆயிடுச்சு. அதான் கேமில் வந்து சொல்லிருப்பாங்களே. ஸோ 7:30 மணிக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போடுறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடியுமே யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல யாரையோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளை தான் இவ வந்து மீட் பண்ணியிருக்காப்போல அப்படின்ற மாதிரி அந்த லேடியுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. யார் அந்த லக்கி காய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வேலி ஆஃப் த டெட்டில் வந்து பார்த்துட்டு எங்கடா அந்த மாப்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ பட் இங்கே ஒரு ட்ரேஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸோ எப்படி வந்து இந்த விஷயம்லாம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் எலரோஸ்ன்ற மாதிரி ஒரு ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. சரி ஸ்னேக் வந்து காட்டுறாங்க. ஜெயின் ஸ்னோ ஸ்னேக்கு. ஸோ ஒரு லெவல் வந்து 190 ஃபீல்டு பாஸு. ஸோ அதை போய் அந்த ஹீரோஸோட இன்னொரு ஹெட் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த டார்கெட்டோட லெவல் இருக்குல்ல. ஸோ அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு அதோட ஸ்டாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காட்டுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பிகினிங் ஆஃப் தி ஆஃப்டர் தி எண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்த மாதிரியே ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ லுக்காஸ் இருக்காங்களே. ஸோ அவனை மாதிரியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ஹேய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம காட் ஆஃப் லைஃப் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பை வச்சு அவன் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ இது வந்து போதாது எனக்கு இன்னுமே வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீ பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருப்ப போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அவங்களோட லைஃப்மே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்தா அவங்க வந்து பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ நின்றுட்டு என்னப்பா நீ நினச்ச மாதிரி ஏதாச்சும் ஆச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்ன கருமம் அது என்ன இல்யூஷன் ஏதாவது காமிச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுமே பார்த்துட்ருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ என்னை வந்து சாப்பிட முடியாது, உனக்கு நான் வேறு ஒரு இடம் காட்டுறாங்க நிறைய சாப்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா நம்ம பிளேயர்ஸ் இருக்காங்களே. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சந்தோஷத்தோட அந்த ஹீரோஸோட இன்னொரு ஹெட்டு. ஸோ சத்தியமாக இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹெட் வந்து ஃபுல் கொலை வெறியோடு வந்து பார்த்திங்கன்னா போகுது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்க க்ரோனோ லைஃப் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல் லிட்டரலாக லுக்காஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் தெரிஞ்சா இல்லை உங்களுக்கு அப்படி தான் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே க்ரோனோ லைஃப் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செகண்டில் அவங்களோட எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணி எல்லாருமே சாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ லிட்டரலாக ஒரு மெசாக்கர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ மொத்த பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வராங்க. பட் ஸ்டில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இங்கே சிஇஓக்கு வந்து பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டுருக்கு. ஸோ எல்லாமே யுராக்கனோட ஃபுட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லிட்ரலாக அப்படியே ஃபுல்லாக வைப் ஆகிட்டாங்க. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ அந்த சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுது. அங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்க. ஸோ இருந்தாலுமே எனக்கு இன்னுமே வந்து பத்தாது. ஸோ கேரக்டர் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிஇஓ திரும்பியும் காட்டுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு எனக்கு வந்து இப்போ பிரச்சனை இருக்குன்னே என்னால் சொல்ல முடியல. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கம்யூனிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தான் கலாய்ச்சி ஊற்றிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம லவ் கிட்டே அவன் வந்து இறக்கன் வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். ஸோ அப்படியே லெவல் 999ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சாரி வந்து கேட்டுக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு 2 days கேப்குள்ளேயாச்சும் போட பார்க்குறேன். சரி நான் கொஞ்சம் வந்து வேலை அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் தேவையில்லாதுன்றதுனால விட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். கடைசியாக அந்த மாதிரி செஷனில் வந்து நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு மேலே வீடியோ ஒரு 2 daysக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இந்த வீடியோ புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதை வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.